இந்த வரும் கோழிக்கால் நாய் எப்படி சாப்பிட்டுனுக்குது ஃபுல்லாக இதான் சபா பசாரோடைய மீன் மார்க்கெட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குஜராத்தோட சூரத்தில் இருக்கிற சபா பசாரோட மீன் மார்க்கெட்டு. கறி பாருங்கள், சிக்கன் கடைலாம் எவ்வளோ சின்னதாக அழகாக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சிக்கன் கடை இந்த சிக்கனை பாருங்களேன் எப்படி பிரித்து வச்சுருக்காங்களே. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. கால், ரத்தம், ஈரல், குடல், இது போன்லெஸ்ஸு, போனு, ஈரல், சாஃப்ட் ஈரல், லெக்கு தனித்தனியாக போட்டு இப்படி பிரித்து வச்சுக்கிறாங்க. இப்போல்லாம் இங்கே எல்லாம் ஃபுல்லாகவே சிக்கன் கடை தான். அப்புறம் சூரத்தில் இறங்கினவனை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும். ஆனால் நம்ம பேசணும், நம்ம ஹிந்தி தெரிலனா நம்மளை அவள் தான் மிளகா அரைச்சிருவாங்க. சரி ஒரு ஆட்டோ பிடிச்சி போனால் என்னடா இது ரயில்வே ஸ்டேஷன் வெளியே ஒரு பஸ்ஸு கூட காணுமேடா, ஃபுல்லாக ஷேர் ஆட்டோ தான் இருக்குது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தால் பஸ் ஸ்டாண்டு இருக்கும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஆட்டோ தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருந்தது, பார்த்தா அது கழிவறை போல், அது பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருக்குது. ஆனால் ஆட்டோவுக்கு பஞ்சமே இல்லைங்க, அவ்வளோ ஆட்டோ. அங்கே ஒய்யாவில் என்னடா அவ்வளோ ஆட்டோ, டேய் எங்கடா ஆட்டோ ரோட்டில் ஓட்டுனா ஆட்டோ சந்தில் ஓட்டின்னு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா வழியே ஆட்டோ தான். ரோடு ஃபுல்லாக ஆட்டோவை நிறுத்தி வச்சிடுறாங்க. ஆட்டோ இப்போ நான் பேர் வருங்க, ஆட்டோ பேர் ஒரு வண்டி யாருன்னா ஒருத்தர் நடந்து போனாங்கன்னா அவள் தான் அப்படியே ஷோல்டர் மேலே கையை போட்டு உள்ளே தள்ளி போயிடுறது, ஆட்டோவில் ஏற்றிடுறது. அந்த ரோடு ஃபுல்லாகவே ஆட்டோ மட்டும் தான் இருக்குது. அது ஆட்டோவும் நேர்ந்து விட்டுக்கிறானுங்களாம், என்ன கரமாந்திரம் ஒன்றும் தெரில. ஆட்டோ வழி கூட விட மாட்டுறானுங்க. டேய் நவுறான்னு கத்திக்கிறானுங்க, ஆளுக்கு லப்பான்னு கத்துறானுங்க. ஏய் நவுறா டேய், பீம் 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 ஆட்டோ அடிச்சின்னு தள்ளி நிற்கிறானுங்க. ஒன்றுங்க நவுறவே மாட்டுறானுங்க. நல்ல வேலை முன்னாடி உட்காந்துட்டேன், பின்னாடி உட்காந்துன்னு வரல. ஏன்னா நாங்கள் ஒரு 5-6 பேர் போனோமா, ஆட்டோவில் ஷேர் பண்ணி உட்காந்துன்னு போகிறோம், அதனால் முன்னாடி உட்காந்துட்டேன். ஆனால் ஆட்டோ வாடாடே வச்சுக்கிறீங்க. ஆட்டோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி மாரி எஸ்எஸ்ல போட்டு வச்சுறாங்க. என்னன்னு பார்த்தா ஆட்டோ டம்முன்னு இட்டிக்கிறானுங்க. ஆரன்லாம் கிடையாது, ஆட்டோவை இட்டிக்கிறானுங்க அப்படியே. இப்போது நம்ம நவுறுனோன்னா ஆரன் அடிப்போம், இல்லையாப்பா நவுறுப்பா அப்படின்னு கத்துவோம். இவனுக்கு அப்படியே டம்முன்னு போய் ஆட்டோ ஒரு இட்டி டம் 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 அவ்வளோதான். ஆட்டோ மேலே இட்டுச்சுன்னா அப்போ சிக்னல் பின்னாடி அவனா நம்மளை நவுறு சொல்கிறான், நம்ம ஒதுங்கணும்னு அர்த்தம். அப்படி இடிச்சின்னு போவானுங்க. அவன் காண்டாயிட்டான், பின்ன அவனா பண்ணுவான், நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி வந்து டம்முன்னு இந்த ஆட்டோ இட்டிக்கிறான். ஆடா கொடுமையா பாருங்களேன், எவ்வளோ ஆட்டோ போகுது பாருங்க. ஆட்டோவுக்கு பஞ்சமே இல்லைடா அம்மா. என்னடா இவ்வளோ ஆட்டோ வாடான்னு பார்க்கும்போது அப்படி வியந்து போயிடுவீங்க. சரி சூரத் சிட்டி இப்போ தாண்டா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பா பார்த்தேன். திடீர்னு பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தால் எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷம்னு வச்சுங்களேன். நான் சென்னை வந்துடல, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன். வந்து எங்கள் சித்திட்டு வந்து அப்படியே போயிட்டுருப்பேன். என்ன தான் சென்னை பக்கத்துலேயே இருந்தாலும் சென்னைக்கு பெருசாக நம்ம வந்து கிடையாதுல்ல, அதனால் சரி சிக்னலை ஃபாலோ பண்ணுறாங்கடா அம்மா, சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சிக்னல் ரெட்டு க்ரீன் ஊற்றுவில் அப்படியே கிளம்பிட்டாங்க. சிக்னல்லாம் சும்மா பேருக்கு தான் போல். பரவாயில்லப்பா, இவனுங்க ஃப்ளைஓவர்லாம் போட்டு சூப்பராக வச்சுக்கிறாங்க. பக்காவாக பண்ணிக்கிறானடா டேய், பரவாயில்ல. சிக்னலில் நிற்கிறான் பால். இப்போ ஆப்போசிட்டில் போன 15ன்னு காட்டுது. பஸ்ஸு நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பஸ்ஸை பார்த்துறேன்ப்பா. பஸ்ஸெலாம் பார்க்கறதுக்கு, ஏன்னா இது சூரத்துன்றது ஒரு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. குஜராத்தோட ஸ்மார்ட் சிட்டி வந்து சூரத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது, ஆட்டோ தான். அதான் இவங்க என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டில் குஜராத் கவர்மெண்ட்டு மோடி ஐயா என்ன பண்ணுங்க, ஆட்டோ வந்து பப்ளிக்கு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டை விட்டுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஆட்டோ தான். அப்படி இடிக்கிற மாதிரி போகிறானுங்க எல்லார் மேலேயும். ஒருத்தவங்க கூட ஹெல்மெட்டும் போகிறது கிடையாது, போகிறது கிடையாது, ஆட்டோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாக துணி கடையை மட்டும் ஃபுல்லாக நெருப்பி வச்சுக்கிறானுங்க. சரி நம்ம ஹோட்டல் எங்கடா புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி லீ கிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலு. சரி ஆன்லைனில் புக் பண்ணதாச்சா, சரி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. சரி நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி வந்துட்டோம். ஆட்டோக்காரன் போகிறான் ஆனால் மாவு கறிக்கிற மாதிரி இட்டு போனான். ஃபஸ்ட்டு லீ கிராண்டு இட்டும்போது இந்த ஆட்டோவில் விட்டான், ஆனால் இது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி அங்கேருந்து ஆட்டோ திருப்பி வேறு பிரான்ச்சுக்கு தான், லீ கிராண்டு 2க்கு தான், அதனால் இன்னொன்று எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சரி அது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதனால் என்ன பண்ணோம், அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் இது வரையும் பார்த்து ஒரே ஒரு பஸ் தான் பார்த்துருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்களா, வேறு பஸ்ஸே பார்க்கல. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பஸ் இருக்கும் போல்,
இது ஆட்டோ ஸ்டாண்டு போகுது ரயில்வே ஸ்டேஷன் வெளியெலாம் வந்தால் ரயில்வே ட்ரெயின் நிற்கிறதுக்கு அப்படி தான் அதனால ரைட் எடுக்கிறாரியா. ஓ நம்ம வர ஹோட்டல் வந்துச்சு போல். நம்ம ஹோட்டலில் மஞ்சமாக இருந்ததுங்க உண்மையாகவே. உள்ளெல்லாம் போனால் வேறு மாதிரி இருந்துச்சு பாருங்க. கொடி அத்தனை கொடி கட்டிக்கிறாங்க போதும். அத்தனை நாட்டிலேருந்து வந்து படுத்து தூங்குறாங்க போல் இங்கே வந்து மிச்சம் தங்குறாங்க போல். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு சாரி நைட்டு சாப்பிட்டு வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் இங்கே பாருங்க இந்த இடத்துல தான் நான்வெஜ் கிடைக்கும். வேறு எங்கேயுமே சூரத்தில் தாபா பஜார் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் நான்வெஜ்ஜாக கிடைக்கும். வேறு எங்கே போனாலும் நான்வெஜ் கிடைக்குது ரொம்ப 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 ரேரு, 99% ரேரு. சரி இந்த தாபா பஜாருக்கு வந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன் மட்டும்தான் இருக்குது, மீன் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா, நீங்கள் எதிர்பார்த்துலாம் வராதிங்க. சரி முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியா, பீஃப் கிடைக்கும், மட்டன் கிடைக்கும், நிறைய கிடைக்கும் அப்படிலாம் யோசிச்சு வராதிங்க. இங்கே சிக்கனில் எல்லா ஐட்டமும் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு ஃபிஷ்ஷில் கிடைக்கும் அவ்வளோதான். மற்றபடி பீஃபு மட்டனு அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நண்டு ஏறா அதெல்லாம் கிடைக்காது. சரிங்களா, பாருங்கள் ஃபுல்லாக சபா பஜாரோட எண்டு வரையும் வந்துட்டேன். திருப்பி பஜாரை ஃபுல்லாக போய் காட்டுறேன் பாருங்கள். உண்மையாகவே சபா பஜாரில் வந்து நீங்கள் ஃபுட்டை வந்து செலக்டிவாக தான் சாப்பிட முடியும். நீங்கள் ஏதோ தானும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கிடையாது. சபா பஜார் ஃபுல்லாக போய் அந்த பக்கம் ரோடு எவ்வளோ தூரண்டா அப்படின்னா பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் பெரிய ரோடெலாம் கிடையாது. ஒரு சின்ன இடம் தான் பார்த்துங்களேன். அதாவது ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஆனால் அது நல்லா இருக்கும். இதுப்பா ரோட்டு கடைங்க தான் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக சிக்கன் தான், சிக்கனு ஸ்வீட்ஸ் ரொம்பலாம் கிடையாது. ஒரு 5-6 கடை தான் ஸ்வீட்ஸு. மற்றபடி ஃபுல்லாக சிக்கன் தான். ஃபுல்லாக எண்ணெயில் பொரிச்ச சிக்கன் தான். தந்தூரி சிக்கனு, அந்த சிக்கனு, இந்த சிக்கனு, கோழிக்கறி ஃபுல்லாக போட்டு அமுக்கி வைக்கிறானுங்க ஃபுல்லாக இந்த சபா பஜாரில். ஏன்னா இந்த இடத்துல முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சிக்கன் மட்டும்தான் இங்கே சாப்பிட முடியும். ஏன்னா இது பிஜேபி ஆளும் மாநிலமாச்சு. அதுவும் நரேந்திர மோடி ஆகிற பீஃப் எப்படி கொடுப்பாங்க. இவங்களாம் பீஃபை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு கறியை. ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் மட்டும். சரி ஏதோ ஒன்றுடாப்பா அரசியல் நம்மளுக்கு வேணாடா அம்மா அப்படின்ட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்டா அப்படின்னு பார்த்தா இத்தனை கடை இருக்குது. எந்த கடையிலடா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எனக்கும் கன்ஃபியூஷன். என்னடா இது எந்த கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். சரி அட்லீஸ்ட் வீடியோ எடுக்க போகிறேன்னா ஒரு கடையில் எங்கேயா போய் சாப்பிடணும். சாப்பிட்டா தான் வீடியோ எடுக்கணும். இல்லை நம்ம சும்மா போய் வீடியோ எடுத்தோன்னா அவனுக்கு மதிய மாட்டானுங்க. எதனா ஒன்று கேட்டால் அப்படியே திமுறை நேரத்தில் பதில் சொல்லுவானுங்க. சரி அதனால் கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் நினச்சி பார்த்துன்னுக்கிறேன். சரி எங்கடா போக முடியும், எங்கேயும் நானும் பார்த்துன்னுக்கிறேன். ஒரு இடமும் கிடைக்க மாட்டேது. கறி கடை ஃபுல்லாக சுற்றி எடுக்குது. பாய் தான் ஃபுல்லாக பாய் மக்காக்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. சரி நம்ம சாப்பிட வந்தோம், சாப்பிட்டோமான்னு கேட்டால் சாப்பிட்டோம். ஏன் அந்த கதையை வேறு கேட்குறேன். அந்த மாதிரி கதை தான் ஆகி போச்சு சாப்பிட்டு காலங்காலத்தில் வயிற்றால போச்சு பாருங்க. அருமையாக வயிற்றால போச்சுங்க, நிஜமாக சொல்கிறேன். பேதி மாத்திரைக்கு பதில் இவனுக்கு கடையில் போய்ட்டு எல்லா கடையிலையும் ஒரு டிஷ்ஷு சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வயிறு காலைல ஃப்ரீயாகிடும். இன்னும் ஒன்று எரிச்சல் மட்டும் தாங்க முடியாது. இதுதான் சபா பஜாரோடைய மீன் மார்க்கெட்டு பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு மீன் மார்க்கெட்டு. நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஒரு மீன் மார்க்கெட்டு அங்கே ஒன்று தான் இருக்குது. சூரத்துலேயும் இங்கே தான் இருக்குது சபா பஜாரில். மேபி வில்லேஜில் விற்றுட்ருக்கலாம். மேபி இங்கே சிட்டின்றது ஸ்மார்ட் சிட்டி இல்லை சூரத்து, அதனால் அங்கே மட்டும்தான் இருக்குது போல். சிக்கன் கடையும் ஃபுல்லாக சிக்கன் கடையும் மீன் கடை தான். இது 2 தான் இருக்குது, வேறு எந்த கடையும் கிடையாது. சரிங்களா, ஃபுல்லாக அங்கங்கே கறி கபாப்புன்னு தொங்கு விட்டு தள்ளுங்கிறாங்க. அப்படியே ரோட்லேயே சேரை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. நம்ம எந்த கடை பார்த்து போய் உட்காரணும். இந்த கடைலாம் பார்க்கலாமா போயிட்டு கறி காட்டுறேன் பாருங்கள். சொல்ல பாருங்கள். சிக்கனை மசாலா தடவி காலையிலே போய்ட்டு ஊற வச்சுருவாங்க. அது 2 நாள் சிக்கனா 3 நாள் சிக்கனா நமக்கு தெரியாது. ஆனால் அப்படியே கிடக்கும். அதெல்லாம் கேட்டால் ஃப்ரெஷ்ஷு காலைல செஞ்சுதுன்னுவாங்க. யாருக்கு தெரியும் காலைல செஞ்சதா இல்லைன்னு. இல்லை 2 நாளுக்கு முன்னாடி காலைல செஞ்சதா அப்படின்னு நமக்கு தெரியாது. கிட்ட போய் பார்க்கலாம் வாங்கலாம். ஹாய் மக்களே, ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சூரத்தில் சப்பா பசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கேன். அதான் இது வந்து நைட் டைமில் வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பேக் கேமரா வச்சு எப்படி என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நான்வெஜ் தான் இங்கே பாருங்களேன். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக சிக்கன் தான், தந்தூரி கிரில்லு ஃபுல்லாக போட்டு அடிஷன் நோத்திக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இப்போ நான் ஃபுல்லாக இங்கே சுற்றி பார்த்துட்டு நேற்று இங்கே தான் சாப்பிட்டேன். நான் ஒரு இடத்துல சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன், வேறு மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு நேற்று ஃபுல்லாக பாத்ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ், இந்த ஸ்வீட்ஸு ஃபுல்லாக ஸ்வீட்டு கடை தான். ஸ்வீட்லாம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஸ்வீட்டெலாம் வச்சுட்டு. चैनल जाता क्या? यूट्यूब चैनल हमारी भी दुकान है. हमारी भी एक दुकान पे आओगे?
हिंदी मालूम? अच्छा थोड़ा थोड़ा मालूम। अरे हमारी भी दुकान है। हमारी दुकान है। हाँ ऐसा शूट करने। ओ एक्चुअली பாத்தீங்கன்னா இந்த मार्केट नेम क्या मार्केट नेम? जाबा बाजार। जाबा बाजार ले तुम नाम क्या? मीत। मेरा फ्रेंड है विवेक। मीत विवेक अच्छा फ्रेंड है मेरा फ्रेंड है। ओके इधर नेम है जलेबी। हाँ जलेबी। ओके नाइट लिटिल चालू करो ओके स्वीट है लाइक मावा हाँ ओके अच्छा थैंक्स भैया। ஓகே தேங்க்ஸ் ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தேன் பாய் ஓகே நம்ம கிட்ட பசங்க வந்து பார்த்துட்டு நம்மகிட்ட பேசினாங்க பேசிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இப்போ தான் போனாங்க. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு வருங்க எனக்கு வாங்கி வரமாட்டேது ஸ்வீட் அவ்வளோ சாப்பிட்டேன். இதை பார்த்தீங்களா சிக்கனை எப்படி சிக்கனில் எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது. சிக்கனில் எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது பாருங்க. ஓகே இவ்வளோ வெரைட்டி பாருங்க சிக்கனில். சிக்கன் கபாப்பு முழு கோழி அதெல்லாம் ஃபுல்லாக பொரிச்சு அடிச்சு நவுத்துறாங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக இதுவாகிட்டு இருக்கு. அது ஒரு கடை இது ஒரு கடை. இந்த பக்கம் பாருங்க எண்ணெயை போட்டு தள்ளினுக்கிறாரு. இங்கே உட்காந்து அப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ஃபுல்லாக கடை தான். நான்வெஜ்ஜுக்கு பஞ்சமே இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன் மட்டும்தான். சிக்கன் ரோலு சிக்கனு ஃபுல்லாக சிக்கன் மட்டுமே சாப்பிட்டு நம்மளுக்கு இங்கே போர் அடிச்சிடும். அந்த அளவுக்கு இங்கே சிக்கன். இது ஜப்பா பசாரில் ஃபுல்லாக சிக்கன் தான் பார்த்தீங்களா. இதுதாங்க ஜப்பா பசாரோட மீன் மார்க்கெட் காட்டுறேன். சிக்கன் கடை மீன் மார்க்கெட்லாம் காட்டுறேன். ஆக்சுவலாக தவா ஃப்ரை சைனீஸு. நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். நான் நிஜமா சொல்கிறேன் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு போடுறேன். இந்த வரேன் கோழிக்கால் நாய் எப்படி சாப்பிட்டுனுக்குது ஃபுல்லாக. இதுதான் சபா பசாரோடைய மீன் மார்க்கெட்டு. எப்படி இது பார்த்தீங்களா? குஜராத்தோட சூரத்தில் இருக்கிற ஜபா பசாரோட மீன் மார்க்கெட்டு. கறி பாருங்கள் சிக்கன் கடைலாம் எவ்வளோ சின்னதாக அழகாக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சிக்கன் கடை இந்த சிக்கனை பாருங்களேன் எப்படி பிரித்து வச்சுருக்காங்களே. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. கால் ரத்தம் ஈரல் குடல் இது போனு ஈரல் சாஃப்ட் ஈரல் லெக்கு தனித்தனியாக போட்டு இப்படி பிரித்து வச்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் இங்கே எல்லாம் ஃபுல்லாகவே சிக்கன் கடை தான். அப்புறம் இது வந்து மார்க்கெட்டு ஃபிஷ் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இது மீன் மார்க்கெட்டு. பாருங்கள் மீன் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியா, அதாவது இஸ்லாமியர்கள் இருக்கிற ஏரியா. அதனால தான் சாப்பா பசார் ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாகவே இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல போனால் நான்வெஜ் கடையே இங்கே இருக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக பியூர் வெஜ் அதிகமாக இருக்குது. பட் இந்த மாதிரி இடத்துல வந்தால் மட்டும்தான் நான்வெஜ் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா இதுதான் சபா பசார் ஃபுல்லாக. இதில் நிறைய கடைங்கெல்லாம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். பட்டு சாப்பாடு அந்தளவுக்குலாம் சுத்தமாக நல்லா இல்லைங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சுத்த வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை சாப்பாடெலாம். ஆனால் ஓகே ஏதோ இதுவாக இருக்குதுன்ட்டு சாப்பிட்லாம். இங்கேயே கை கழுவிக்கின்னு இங்கேயே சாப்பாடு போட்டுக்கின்னு இங்கேயே துண்ணுக்கின்னு இங்கேயே கீழே கொட்டிக்கின்னு ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் காட்டுற மாதிரினா எப்படி இருக்குதுன்ட்டு. ஸ்வீட்லாம் ஃபுல்லாக இங்கே நிறைய இருக்குதுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த குஜராத்தில் இல்லை வேலைங்க. மனம் போன போக்கில் போயினே இருக்கிறானுங்க. வரும் ஸ்வீட்டு கலராக இது பாருங்க. கலர் इधर में स्वीट है भाई एक पीस है कितने एक पीस 20 रुपीस ओके गुड एक पीस वीडियो बना रहे हाँ இந்த பக்கம் வந்து எடுங்க வீடியோ भाई ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் தான்.
நம்ம அந்த சீட் வாங்கியிருக்கோம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இது. ஓகே ஓகே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ நல்லா இருக்குங்க சீட்டு. அச்சா அச்சா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன். சரி ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 2 வாங்கிட்டு போகிறேன். ब्रदर क्या भैया के हेलो हेलो फिश है फिश ओ ओके இது चिकन சிக்கன் இது ஃபிஷ் डाला फिश டாலா ஃபிஷ் पापलेट फिश ஆ चेलिया சரியா இது சமுத்ரா ஃபிஷ் समुद्र சமுத்ரா ஃபிஷ் स्वीट फिश एक कांटे का ओके 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 प्राण विदाउट कांटा आएगा हाँ। ये बोलने से आएगा स्वीट्स है यस नो नो ஓகே ஓகே தேங்க்ஸ் ஓகே பாய். ஆக்சுவலாக ஸ்வீட்ஸ் கிடையாது பையா, பச்சை மீன் கிடையாது. ஸ்வீட் சாப்பிட்றேன் கேட்டால் சாப்பிட மாட்டேன்ட்டாப்புல. பட் ஆனால் ஸ்வீட் நல்லா தான் இருக்குதுங்க உண்மையாகவே. குஜராத் க்ளீன் சிட்டி சூரத்தோடைய டூமாஸ் பீச் பார்த்தீங்களா? டூமாஸ் பீச் எப்படி இருக்குன்ட்டு ஒட்டக்கெல்லாம் ஓட்டி. நான் ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, இந்த பீச்லேயே இவங்க இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களே, நம்ம சென்னை பீச்செல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க பாருங்களேன். இதுமாரி ஒட்டக்கெல்லாம் பாருங்கள்.